வெல்கம் டு ஃபேண்டசி நாவல். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிட்டு லைக் போடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 52. குப்புசாமி என்று வெளியில் சென்றாலும் சாப்பிடுவதற்காக வீட்டுக்கு திரும்பி விடுவான். ஏனென்றால் அவன் கோவிலில் வேலை செய்வதால் சுத்தமாக இருக்க வேண்டும் என நினைப்பான். எப்போதும் நேலத்திற்கு சாப்பிட வரும் தன்னுடைய வராததால் குப்புசாமியின் மகள் அவனை தேடிச் செல்ல ஆரம்பித்தாள். ஊர் முழுவதும் தன்னுடைய தந்தையை தேடிக் கொண்டிருந்தவளுக்கு அவர் எங்கே இருக்கிறார் என தெரியவில்லை. அந்த சமயத்தில் குப்புசாமி மகள் எதையோ தேடுகிறாள் என்பதை புரிந்து கொண்ட ஒருவன் அவளிடம், "என்னம்மா, எதையோ தேடுற மாதிரி இருக்கு" என கேட்க, அதற்கு அவள், "ஆமாங்கய்யா, நான் என்னோட அப்பா இங்க வந்தாரான்னு பார்க்க வந்தேன்." "அட, குப்புசாமிய தேடி வந்தியா? அவ இப்பதான் பக்கத்துல இருக்கிற மாயனூர் வரைக்கும் போயிட்டு வரதா சொல்லிட்டு போனான். கவலைப்படாதம்மா, அவன் கூடிய சீக்கிரம் வந்துடுவான். மாயனூர் பக்கத்துல தான் இருக்கு, உடனே வந்துடுவான். நீ அவனை தேடுறத விட்டுட்டு வீட்டுக்கு போ." எனக்கு அந்த பெரியவர் கூறியதும் குப்புசாமியின் மகள் மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பிச் செல்ல நினைத்தாள். ஆனால் அவள் மனம் வீட்டிற்கு தன்னுடைய தந்தை இல்லாமல் செல்வதை நினைத்து வேதனைப்பட்டது. தன்னுடைய தந்தைக்கு சர்க்கரை வியாதி இருப்பதால் அவருக்கு நேரத்திற்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். இல்லையென்றால் அவருக்கு மயக்கம் வரும். என்ன செய்வது என மனதிற்குள் நினைத்தபடி தன்னுடைய வீட்டிற்கு திரும்பச் சென்று கொண்டிருந்தாள். வீட்டிற்கு சென்றவள் ஒரு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் சாப்பாடு போட்டு எடுத்துக்கொண்டு வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சைக்கிளில் மாயனூரை நோக்கி செல்ல ஆரம்பித்தாள். மறுபடியும் சிவநேசனின் ஆட்கள் லீலாவதியை தேடி தேடி களைத்து போய் அவள் மாந்தோப்பில் இல்லை என நினைத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றனர். ஆனால் குப்புசாமிக்கோ அவள் நிச்சயம் இங்குதான் இருக்கிறாள் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால் அவள் அந்த இடத்தை விட்டு வராமல் மீண்டும் மீண்டும் அங்கேயே சுற்றிக் கொண்டிருந்தான். அவர்கள் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட லீலாவதி மரத்திலிருந்து கீழே இறங்கினாள். தனக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது வாங்கி வருவதாக கூறிவிட்டுச் சென்ற தன்னுடைய காதலன் இன்னும் வரவில்லை என்பதால் அவனுக்காக சற்று மாந்தோப்பின் வெளியே காத்திருக்கலாம் என நினைத்தவள் மாந்தோப்பின் அருகிலுள்ள ஆற்றங்கரையில் சென்று அமர்ந்திருந்தாள். மாந்தோப்பில் யார் சென்றாலும் ஆற்றங்கரையிலிருந்து பார்த்தால் அழகாக தெரியும். அதனால் அங்கு காத்திருக்கலாம் என நினைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தாள். நீண்ட நேரமாகியும் தன்னுடைய காதலன் வராமல் இருப்பது அவளுக்கு எரிச்சலை உண்டாக்கியது. இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு வேறு வழி இல்லாமல் அமர்ந்திருந்தாள். அந்த சமயத்தில் ஒரு சிலர் நடந்து வரும் சத்தம் கேட்டது. உடனே லீலாவதி, ஒருவேளை அவர்கள் மாந்தோப்பில் யாரையோ தேடிக்கொண்டிருந்த அந்த அடியாட்களாக இருக்குமோ என நினைத்து பயந்து அங்கே இருந்த ஒரு மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டாள். அப்பொழுது அவர்கள் பேசுவது அவளது காதுகளுக்கு நன்றாக கேட்டது. அந்த வைத்தியநாதனையும் அவன் குடும்பத்துல உள்ள எல்லாரையும் கடத்தியாச்சு. ஆனா இந்த குப்புசாமி இன்னும் யாரோ ஒரு ஆளு குறையுதுன்னு சொல்லி சுத்திக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஏதோ ஆச்சு போல மாப்ள. எனக்கும் அதேதான் மாமா தோணுது. வைத்தியநாதன், அவன் பொண்டாட்டி, அப்புறம் அவன் பொண்ணு, 3 பேரையும் நம்ம மாயனூருக்கு கடத்திட்டு போயிட்டோம். ஆனா இந்த முட்டாப்பைய குப்புசாமி மட்டும் இன்னொரு பொண்ண காணோம்னு சொல்லி சுத்திக்கிட்டே இருக்கான். நமக்கு தெரிஞ்ச வைத்தியநாதனுக்கு ஒரே பொண்ணு மட்டும்தானே? ஆமா மாப்ள, வைத்தியநாதருக்கு ஒரே பொண்ணுதான். நாம அவளையும் கடத்திட்டோமே என இருவரும் பேசிக்கொண்டு அந்த இடத்தை கடந்து சென்றனர். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு செல்வதை கேட்டுக்கொண்டிருந்த லீலாவிற்கு அதை நம்புவது வேண்டாமா என்று தெரியவில்லை. தன்னுடைய தந்தையும் அம்மாவும் தோழியும் கடத்தப்பட்டிருப்பது தெரிந்து கொண்டவளுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. தன்னுடைய காதலனிடம் உதவி கேட்கலாம், அவர்களை எப்படியாவது மீட்டு கொண்டு வர வேண்டும் என நினைத்தாள் லீலா. தன் தாய் தந்தை கடத்தப்பட்டிருப்பது அறிந்தவனுக்கு பயத்தில் கை கால்கள் நடுக்க ஆரம்பித்தது. முகமெங்கும் வியர்வை துளிகள். தன்னுடைய கைகளால் அதை துழித்துக் கொண்டே தன்னுடைய காதலன் எப்பொழுது வருவான் என அவன் வரும் திசையையே பார்த்து கொண்டிருந்தாள். தன்னுடைய காதலனுக்காக காத்திருந்தவள் தன் பின்னால் யார் வருகிறார்கள் என கவனிக்காமல் அமர்ந்திருக்க, ஒருவன் வேகமாக வந்து கையில் வைத்திருந்த துணியால் அவனது முகத்தை மூடினான் மற்றும் அவளது வாயை பொத்தினான். ஒருவன் வேகமாக வந்து அவளது கால்களை பிடித்து கொண்டான். அப்படியே இருவரும் சேர்ந்து லீலாவதியை அந்த இடத்திலிருந்து தூக்கிச் சென்றனர். கதவை உடைத்து கொண்டு வெளியே வந்த வைத்தியநாதன் உறைந்து போய் நின்றான். ஏனென்றால் எதிரி சிவநேசனின் ஆட்கள் இருவரும் வந்து நின்றனர். அந்த சமயத்தில் அவனுடைய ஆட்கள் வைத்தியநாதனை வேகமாக வந்து பிடித்தனர். எப்படியாவது இந்த இடத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என நினைத்த தாரணி வைத்தியநாதன் கதவை உடைப்பதற்கு எடுத்த கடப்பாரையை எடுத்து வைத்தியநாதன் பிடித்திருந்த அடியாள் ஒருவனின் தலை மீது ஓங்கி அடித்தாள். அதனால் அவனது தலை உடைந்தது.
தலை உடைந்தவன் வலியில் அலற ஆரம்பித்தான். அவன் தலையில் இருந்த ரத்தம் பீரிட்டு அடித்தது. அடுத்த சில வினாடிகளில் அந்த இடமே இரத்தமாக மாறியது. அவன் வலியில் அங்கும் இங்குமாக உருண்டு கொண்டிருந்தான். மீண்டும் தாரணி தன்னுடைய கையில் இருந்த கடப்பாரையை ஓங்கி நினைக்க, வைத்தியநாதன் பிடித்திருந்த இன்னொருவன் அவனை விட்டுவிட்டு அந்த இடத்திலிருந்து ஓடினான். ஏனென்றால் கீழே அடிபட்டு விழுந்து கிடந்தவனின் அலறல் சத்தம் அவனை மிகவும் பயமுறுத்தியது. தாரணிக்கு எப்படி இந்த அளவிற்கு தைரியம் வந்தது என தெரியவில்லை. அவளது மனம் முழுக்க எப்படியாவது லீலாவதியின் பெற்றோர்களை காக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது. அவர்கள் இருவரையும் தாரணி தன்னுடைய சொந்த பெற்றோர்களைப் போல பார்த்தாள். அதனால் அவள் தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்து கொண்டிருந்தாள். அடுத்த சில வினாடிகளில் வைத்தியநாதன் மற்றும் சிவனேசன் என்ன நடந்தது என சுதாரிக்கப்படுக்குள் வேகமாக கையில் இருந்த கடப்பாரையால் ஓங்கி சிவனேசனின் கால்களில் அடித்தாள். அதனால் அவள் கால் உடைந்து கீழே விழுந்து கதற ஆரம்பித்தாள். அடித்த வேகத்தில் அவள் கீழே விழுந்து கதற தாரணிக்கு பயம் ஏற்பட ஆரம்பித்தது. உடனே அவள் கடப்பாரையை கீழே போட்டுவிட்டு அருகிலிருந்த வைத்தியநாதன் மற்றும் அவனுடைய மனைவி இருவரையும் அழைத்து கொண்டு அந்த இடத்திலிருந்து வேகமாக செல்ல நினைத்தாள். அவர்கள் மூவரும் அந்த இடத்திலிருந்து வேகமாக சென்று கொண்டிருக்க, எதிரே குப்புசாமியின் மகள் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தாள். சிவனேசனை காண்பதற்காக அவனுடைய மாமா அங்கு வந்திருந்தார். அப்பொழுது அவன் அடிபட்டு வலியில் துடித்துக் கொண்டு கதறுவதை பார்க்க அவன் பதறிப்போனான். உடனே உன்னை யார் இப்படி பண்ணதுன்னு சொல்லு முதல்ல என சிவனேசனிடம் கேட்டுக்கொண்டே அவனுடன் இருந்த ஆட்களை அழைத்து உடனடியாக சிவனேசனை மருத்துவமனையை சேர்க்கும்படி கூறினான். உடனே அவர்களும் அருகில் இருந்த காரில் சிவனேசனை ஏற்றினர். அப்பொழுது சிவனேசன் அவர்கள் மூவரும் சென்ற திசையை நோக்கி கையை காட்டினான். அப்பொழுதுதான் சிவனேசனின் மாமா அந்த வீட்டை கவனித்தாள். அந்த வீட்டின் கதவு உடைந்திருந்தது. அதனால் வீட்டில் உள்ளவர்கள்தான் இப்படி செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என அவர்கள் மீதும் கோபப்பட்டு அவர்களை கொன்றே தீர வேண்டும் என அவர்களை தேட ஆரம்பித்தான். வேகமாக ஓடிய மூவரும் எதிர்பாராத விதத்தில் குப்புசாமியின் மகள் வந்து கொண்டிருந்த சைக்கிளின் மீது இடித்தனர். அதனால் அவள் தடுமாறி கீழே விழுந்தாள். கீழே விழுந்தவளை தூக்கிவிட்டு, சாரி, தெரியாம இடிச்சிட்டோம் என தாரணி கூற, அதற்கு குப்புசாமியின் மகள், பரவாயில்லைங்க, பாத்து போங்க என கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கு சிவனேசனின் மாமா மற்றும் அவனுடைய ஆட்கள் வந்து சேர்ந்தனர். அவர்கள் தங்கள் கையில் இருந்த ஆயுதங்களால் அனைவரையும் தாக்க ஆரம்பித்தனர். கோபத்தில் எந்த செய்கிறோம் என தெரியாமல் 4 பேரையும் தாக்க ஆரம்பித்தனர். பாவம், எந்த ஒரு தவறும் செய்யாமல் குப்புசாமியின் மகள் அடி வாங்கிக் கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் கோபம் வெறியாக மாறி தன் வண்டியில் வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து அவர்கள் மீது ஊற்றி பற்ற வைத்தான். சிவனேசனின் மாமா செய்த செயலை கண்டு அவனுடன் இருந்தவர்கள் ஒரு நிமிடம் நடுங்கினர். ஏனென்றால் வைத்தியநாதன் மற்றும் அவனுடைய குடும்பத்தை உயிரோட கொளுத்தினான் சிவனேசனின் மாமா. அவர்கள் 4 பேர் அலறும் அலறல் சத்தம் அந்த இடம் முழுவதும் எதிரொலிப்பது. கையையும் காலையும் அசைத்தபடி அவர்கள் அங்கும் இங்குமாக அலறி உருண்டு கொண்டிருந்தனர். தீயின் வெப்பத்தை தாங்க முடியாமல் துடித்தனர். அவர்கள் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் உடலிலிருந்து இரத்தம் வழிய ஆரம்பித்தது. அருகில் இருந்த மற்றவர்கள் அவர்களை பார்த்து நடுங்கிக் கொண்டிருக்க, சிவனேசனின் மாமா மட்டும் அவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான். வைத்தியநாதன் குடும்பத்துடன் குப்புசாமி செய்த பாவத்திற்காக எந்த ஒரு தீங்கும் செய்யாத அவனுடைய மகள் எரிந்து கொண்டிருந்தாள். மறுபடியும் லீலாவை கடத்திச் சென்றவர்கள் அவளை ஒரு இடத்தில் கட்டி வைத்தனர். அப்பொழுது குப்புசாமி உடனிருந்தவன், லீலாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோ, நான் போய் உதவிக்கு ஆள் கூட்டிட்டு வரேன் என கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றான். மற்றொருவன் லீலாவின் அருகில் அமர்ந்திருந்தான். லீலாவதி தப்பித்துச் செல்லக்கூடாது என்பதற்காக அவளது கை மற்றும் கால்களை தனித்தனியாக கட்டி வைத்திருந்தான். லீலாவை கடத்தி வரும்பொழுது அவளது எதிர்ப்பின் காரணமாக அவளது ஆடைகள் ஆங்காங்கே கழைந்திருந்தது. எனவே அதை பார்த்து கொண்டு அருகிலிருந்தவனுக்கு லீலாவின் மீது தவறான எண்ணம் தோன்றியது. எப்படியும் இவளை ஒரு கிழவனுக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறார்கள். எனவே இவளை நாம என்ன செய்தாலும் யாரும் கேட்கப் போவதில்லை. இவளை கொண்டு நம்முடைய ஆசையை தீர்த்து கொள்ளலாம் என நினைத்தவன் அவளது அருகே நெருங்க ஆரம்பித்தான். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேண்டசி நாவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.